ஹலோ ஏஜென்ட் பாலு, நான் சிஐடி ஆஃபீஸ் தான் வந்துட்டுருக்கேன். ப்ரெஸ் ரிப்போர்ட்டெல்லாம் வந்துட்டுருக்காங்க, கொஞ்சம் ஆஃபீஸ் க்ளீன் பண்ணி வைங்க. தேங்க்யூ. ஓகே சார், நான் க்ளீன் பண்ணிடுறேன். மிஸ்டர் ஜான், அடுத்த ப்ரமோஷன் உங்களுக்கு தான். நீங்கள் தான் ஹெட் ஆக போகிறீங்க, ஓகேங்களா? என்ன வந்து தூக்கிட்டாங்க, என்ன வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? என்னோட பதவி உங்களுக்கு தான். ஓகே, பாய். வெளியில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க மிஸ்டர் பாலு, நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகேவா ஜான்? ரிப்போர்ட் கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஹலோ, வணக்கம் மக்களே. செய்திகள் வாசிப்பது உங்கள் ரேகா. சமீப காலமாக மாஃபியாக்களோட தொல்லை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தது. சிஐடி ஜான் மற்றும் அவரோட குழுவினர்கள் இந்த விஷயத்தில் சிஐடி ஜான் அவர்கள் திறமையாக செயல்பட்டு வந்திருக்காரு. அதை பற்றின தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாஃபியா கும்பல் கேஸ் வந்து சால்வ் பண்ணுறது சிஐடியோட வேலைத்தனம் மட்டும் இருந்தால் போதாது, மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்தது, போலீஸோட சப்போர்ட்டும் அதிகமாகவே இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட டீம் ஒர்க் முழுக்க மிஸ்டர் ஏஜென்ட் ஜான் மற்றும் ஏஜென்ட் பாலு இவங்க ரெண்டு பேர்த்தோட கோஆப்ரேஷன் மட்டும் இல்லைன்னா இந்த கேஸை என்னால் சால்வ் பண்ணியிருக்க முடியாது. இவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்பொழுது மிஸ்டர் ஏஜென்ட் ஜான் இதை பற்றி பேசுவார். வணக்கம் சார். இந்த மாஃபியா கும்பல் கேஸில் ஒரு தனி மனிதனாக நீங்கள் போயிட்டு எப்படி சால்வ் பண்ணீங்க? இந்த கேஸ் வந்து நான் தனியாக சால்வ் பண்ணல, முழுக்க என்னோட டீம் ஒர்க் இருந்தது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்தது. குற்றவாளி யாராக இருந்தாலும் இந்த ஏஜென்ட் ஜான் கிட்ட தப்பிக்கவே முடியாது. மக்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா எங்களால் எதையும் செய்ய முடியும். அடுத்தபடியாக மிஸ்டர் ஏஜென்ட் பாலு இதை பற்றி பேசுவார். அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் ட்ரோன். சிஸ்டம் மூலிமா ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணி குற்றவாளிகளோட இருப்பிடத்தையும் அவங்களோட தாக்குதல் முறையும் மிஷனில் இருக்கவங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். மிஸ்டர் ஜான், நம்ம சிஐடி ஆஃபீஸ்க்கு ஒரு லேடி ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபைட் ஸ்பெஷலிஸ்ட், ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஆள் வரதுங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான், நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் எந்த ஒர்க் இருந்தாலும் கொடுங்க பாலு, அவங்களால யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ தான் நான் வேதுரை கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். ஓகே, ஃபைன், தேங்க்யூ. அண்ணா, எப்படி என்ன இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ தான் நான் ஜார்க்கண்ட்லேருந்து வந்துட்டுருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் உடம்பு நல்லா இருக்கு, பழைய மாதிரியே. ஆமாங்க, உடம்பை எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதுதான் உடம்பு கல்ச்சராக இருக்குது. இவ்வளவு நாட்களாக என்னை கண்மணி மேலே காத்ததுக்காக நன்றி, ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி பிதாவே. ஆமென். என்ன பாப்பா, நல்லா இருக்கிறியா? என்ன படிக்கிற? தாத்தா, 3வது படிக்கிறேன்.
இன்னும் இத்தனை வருஷமாக இந்த வீடு ரொம்ப பழசாகி போச்சு. இங்கே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் வயசாகி போயிட்டாங்க. ஊர்க்காரருக்கெல்லாம் நான் ஏதாவது நல்லது செய்யணும்